ஹாய் கைஸ்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூர் வந்திருக்கோம். அதாவது எலக்ட்ரானிக் சிட்டி வந்திருக்கோம். அங்கேருந்து டைரெக்ட்டா மெட்ரோ புடிச்சு ஸ்ட்ரெயிட்டா சாப்பிட போயிருந்தோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா, சூஷியும், பீட்ஸாவும். இந்த சூஷியோட பச்சை கலர் சாஸ் ஒண்ணு குடுத்தாங்க. படு கேவலமா இருந்துச்சு. தயவு செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. பேரு வாசுகின்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு சாப்பிட்றாதீங்க கைஸ். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி சூஷி சாப்பிடணும்னு சொல்லி தரேன். இந்த குச்சிய வச்சு, அத கையில அப்படியே எடுத்து இந்த சாஸில் அப்படியே முக்கி ஒரு நாள் ஊற விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது, நாளைக்கு சாப்பிடுங்க அதை அப்படி சொல்லுவேன் நினச்சிங்களா? அதை எடுத்துட்டு அப்படியே வாயில் போட்டுக்கணும். ஆக்சுவலாக உலகத்தில் 4% தான் இதை பண்ண முடியுமாமே. அதான் கெத்தா ஒரு ஷோவை போட்டேன் நான். சரி, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அக்வேரியம் போயிட்டு இந்த பிரானா மீன் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து ஏதோ முதல மீன், இந்த ஜீப்ரா மீன், இது என்ன புளி மீன், இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டமாக பாம்பு மீன், இங்கே பார்த்தீங்கன்னா கம்பி மீன், வெள்ளை மீன், உருண்டை மீன், வெள்ளை மீன் மறுபடியும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கலர் மீன், இது வந்து டூபாக் மீன், இது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு. ஆனால் பிரிட்ஜ் மாதிரியே இல்லை. அங்கே ஒரு அதை விடுங்க. இங்கே பாருங்கள் டாட்டஸு, இதெல்லாம் செடி. இங்கே பாருங்க டிராவிஸ் காட்டு. ஐயோயோ எவ்வளோ மீன் இருக்குது கைஸ். நான் ஒழுங்காக வீடியோ கூட எடுக்கல. ஏன்னா 3 நிமிஷக்குள்ளே வீடியோ போடணுமாமே. அதனால தான் உங்களுக்காக தான் குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். கோச்சிக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ்ஷு. மேலே போய் பார்த்தா ஒரு 50 தொட்டிக்கிட்டே இருக்குது. அங்கெல்லாம் பாருங்கள் நீமோ மீன், என்னென்னமோ இருக்குது, பாம்பு. இதெல்லாம் பாஸ் என்னமோ சொன்னானுங்க. இது வந்து காற்றை உள்ள இழுத்துக்குமா. காற்றை உள்ள இழுத்தா அப்படியே புஃப்னு பெருசாகிடுமா. காற்று எங்கேருந்து வருதுன்னு தெரில. ஆனால் இங்கே பாருங்கள் எதோ டிரான்ஸ்பரண்ட்டு. இங்கே பாருங்கள் செடி. இங்கே இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷு. அப்படியே நேராக சாப்பிட போயிருந்தேன். சாப்பிட்டுட்டா இந்த கடை பற்றி சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த கடைக்கு போனீங்கன்னா உங்கள் பாதி ப்ரோட்டீன் கோல்ஸ் முடிஞ்சிடும் கைஸ். சத்தியமாக சொல்கிறேன். இது ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் இல்லை. போனேன், ஜம்போ ரோலுன்னு சொன்னானுங்க. 140 ரூபா தான். அங்கே போய் அதை அடிச்சு நவுத்தி அதோட ஒரு சாக்லேட் ஷேக்கை குடிச்சு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக காஃப் மருந்து வாங்க போனேன். ஏன்னா தொண்டையில் லைட்டாக கொஞ்சம் கிச்சாக இருக்குது. அதனால் அண்ணன் ஒரு 2 பாட்டில் வாங்கிட்டு, இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வச்சு பவுலை விட்டு ஆட்டி அதை வெளில எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ பொருள் அவங்களுக்கு. நான் வந்து சரி அதை காசே கொடுத்து வாங்கிடலாமே, நம்ம டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து அப்படிலாம் முடியாது, நீ இப்படியே விளையாடி இல்லைனா கிளம்பு அப்படின்னாங்க. சரி ஓகே. இங்கே பார்த்தீங்க ட்விஸ்ட்டுனா, நம்ம ஆக்சுவலாக போக வேண்டிய இடம் வந்து இது இல்லை கைஸ், இதுவான். அதனால் நாளைக்கு அங்கே போகிறோம். அப்படியே பாருங்கள்.